ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல ரொம்பவே அழகான ஒரு ரெஸ்டாரண்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ரெஸ்டாரண்ட் எங்க லொகேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரி மாவட்டத்துல இருக்கிற கோத்தகிரில தான் லொகேட் ஆகியிருக்குது. ரொம்பவே ஃபேமஸா இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட்ல அப்படி என்ன ஸ்பெஷல்ன்னு பார்த்தீங்கன்னா, லேக் வியூவோட நம்மளுக்கு ஹில் வியூவும் நம்ம பீஸ்ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டே நம்ம சாப்பிடலாம். அவ்ளோ ஒரு அழகான ஒரு ரெஸ்டாரண்ட் சொல்லலாம். ஒரு சீனிக்கான ஒரு பிளேஸ்ல உட்காந்து சாப்பிடுறதுக்கு நீங்க கண்டிப்பா போக வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா, ஒடியா ரெஸ்டாரண்ட் தான். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்க மேட்டுப்பாளையம்ல இருந்து கோத்தகிரி ரோடு வழியா வந்தீங்கன்னா 32 கிலோமீட்டர்ஸ்ல ரீச் ஆகிரலாம். இதே இது ஊட்டில இருந்து 37 கிலோமீட்டர்ஸ்ல இங்க ரீச் ஆகிரலாம். கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்கன்னா ஒன் டே ட்ரிப்பா நீங்க கண்டிப்பா இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு போகலாம். அவ்ளோ ஒரு சீனிக்கான பிளேஸ். இந்த இடத்துல நம்ம கார் பார்க் பண்ணிட்டு உள்ள போகலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சுத்தியுமே ஹில்லு. நடுவுல இந்த ரெஸ்டாரண்ட் பார்க்கிறதுக்கு அவ்ளோ ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும். லேக் சைடு உட்காந்து சாப்பிடுறப்போ எவ்ளோ ஒரு பீஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்க கண்டிப்பா ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ். ரெஸ்டாரண்ட் உள்ள உட்காந்து சாப்பிடுறத விட இந்த வெளியில அவுட் சைட்ல உட்காந்துட்டு இந்த வியூவையும் இந்த லேக்கையும் பார்த்துட்டே சாப்பிடுறதுக்கு அவ்ளோ நல்லா இருக்கும். ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க நெறைய கலர்ஃபுல் ஃபிஷ்ஷையும் நீங்க அங்க பார்க்கலாம். ரொம்பவே கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. இங்க வந்து லஞ்ச் மட்டும் தான் சர்வ் பண்றாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும், டின்னரும் கிடையாது. டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் 12 டூ 3 பிஎம்ல க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 12 டூ 3 வரை தான். அதனால லஞ்ச் மட்டும் தான் சர்வ் பண்றாங்க. அதுவும் ரொம்ப லிமிட்டட் ஃபுட் தான் சர்வ் பண்றாங்க. அப்புறம் நீங்க நெறைய பைசன்ஸ கூட இங்க பார்க்கலாம் நீங்க. இங்க வர எல்லாருமே வெளியில உட்காந்து ஃபுட்ட என்ஜாய் பண்ண தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் உள்ளயும் நம்ம உட்காந்து சாப்பிடலாம். ஆனா நாங்க வெளியில உட்காந்து தான் நாங்க சாப்பிட்டோம். அது மட்டும் இல்லாம இங்க பீக் ஹவர்ஸ்ல வந்தீங்கன்னா ரொம்பவே கூட்டம் இருக்கும். சாட்டர்டே, சண்டேஸ்லயும் நெறைய கூட்டம் இருக்கும். எதுக்கும் நீங்க பிஃபோராவே நீங்க டேபிள் புக் பண்ணிட்டு வர்றது பெட்டர். ஃபுட் ரிவ்யூ குடுக்கணும்னா, ஃபுட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே. நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிடுற மாரி நல்லா தான் இருந்துச்சு ஃபுட் வந்து. மெனு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லிமிட்டட் தான். ஃப்ரைட் ரைஸு, பிரியாணின்னு சொல்லிட்டு ரொம்ப லிமிட்டட் தான். 2 ஸ்டார்ட்டர் தான் இருந்தது. பெருசா நெறைய ஃபுட் ஐட்டம்லாம் இல்ல. இந்த வியூக்காக கண்டிப்பா ஒரு தடவ வந்து ட்ரை பண்ணலாம். ஃபுட் ஓகே தான். இங்க வந்து கார்ட் அக்செப்ட் பண்றது இல்ல. கேஷ் தான் நம்ம குடுக்குற மாரி வரும். கிட்ஸ் எல்லாம் கூட்டு போனீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அங்க இருக்கிற ஃபிஷ்ஷுக்குலாம் ஃபீட் பண்ணிட்டு ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான். இந்த வியூவும் சரி, லேக்கும் சரி, அங்க போய் நம்ம பார்க்குறப்ப அதோட ரியல் பியூட்டி உங்களுக்கு தெரியும். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்ன்னு சொல்லலாம். கண்டிப்பா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா, அங்க நல்ல ஒரு சீனிக் வியூவோட நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க. இந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்திலேயே நெறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்கு. இங்க இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கேத்ரைன் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. அங்க ட்ரெக்கிங் போய் நாங்க என்ஜாய் பண்ணோம். அந்த வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். அது மட்டும் இல்லாம கோத்தகிரில என்னென்ன பிளேஸ் போகலாம்னு சொல்லிட்டு நெறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்கும் நான் கீழ குடுக்குறேன். நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட மீட் பண்றேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.